மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூற்றுக்கணக்கான ரோமானியர்கள் கிருஷ்ணர் பக்தர்களாக மாறிய செய்தி நமக்கு கிடைத்துள்ளது. மத்திய இந்தியாவில் குவாலியர் பக்கத்தில் பெஸ் நகர் என்ற இடத்துல ஹிலியோடரஸ் என்ற ஒரு கிரேக்க அம்பாசிடர் கருட ஸ்தூபம் ஒன்றை நிறுவினார். அது பக்கத்தில் சின்ன கிருஷ்ணர் கோயிலும் ஒன்று உருவினார். அந்த கருட ஸ்தூபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் பெயர் ஹிலியோடரஸ், எங்கள் அப்பா ஒரு கிரேக்கர், அவர் பேர் டயான்னு பேர். நான் ஒரு கிருஷ்ண பக்தன், ஒரு பாகவத பக்தன்னா, அவருக்காக கிருஷ்ணருக்காக இந்த ஸ்தூபியை நிறுவியுள்ளேன் என்று சொல்லியுள்ளான். இதற்கு காலம் 175 BCE, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக பெஸ் நகரில் உருவாக்கப்பட்டது. இது வேர்ல்டு ஃபேமஸ் ஹிலியோடரஸ் காலம்னு சொல்லுவாங்க. இதை ஆராய்ச்சி செய்த பாஷம் என்ற ஆய்வாளர் ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்று சொல்கிறார். ஹிலியோடரஸ் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கிரேக்கர்கள் கிருஷ்ண பக்தர்களாக மாறியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். இது ரொம்ப அருமையான செய்தி. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூற்றுக்கணக்கான கிரேக்கர்கள் கிருஷ்ண பக்தர்களாக மாறியுள்ள செய்தி இந்த ஹிலியோடரஸ் காலத்தில் இருக்குது. இன்னும் இந்த காலத்தை நீங்கள் பார்க்கலாம். குவாலியர்லேருந்து 25 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் போனீங்கன்னா பெஸ் நகர் என்ற கிராமம், அந்த கிராமத்தில் இந்த ஸ்தூபி உள்ளது.